தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. வாவ், சூப்பரா இருக்கே. இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபேவரட் பர்சன் கொடுத்திருக்கிறதா பிரேம் சொன்னாரே, கண்டிப்பா எங்கேயாச்சும் இருக்கும். இது கூட ரொம்ப அழகா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கே. காதல் வெறியில் நீ கற்றை கடிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ, என்னாகுமோ ஏதாகுமோ? Hello, Mr. Karthik. ஹாய் பிரேம், ஹவ் ஆர் யூ? Yeah, I'm good, young man. How are you? நல்லா இருக்கேன் பிரேம். அப்புறம் எப்படி போகுது உங்களோட எக்ஸிபிஷன் இன்னைக்கு? As of now, it's good. அப்புறம் மிஸ்டர் கார்த்திக், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி நியர்லி 3 months இருக்கும்ல? ஆமா பிரேம், நீங்க தான் எதுவும் கண்டக்ட் பண்ணவே இல்லையே. இல்லப்பா, வேற ஒரு ஒர்க் விஷயமா வேற ஒர்க்ல பிஸி ஆயிட்டோம். அதனாலதான் இதுல எங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இனிமே மந்த்லி ஒன்ஸ் வந்துரும். ஓகே ஓகே. அப்புறம் உங்களோட ஃபேவரட் பர்சனோட ஆர்ட்டை பார்த்தாச்சா? இல்ல பிரேம், அதான் தேடிட்டே இருக்கேன், எங்க இருக்குன்னு தெரியலையே. அவங்களது ஃப்ரெண்ட்ல இருக்குமே, பாக்கலையா நீங்க? நான் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன், பட் அதுல எதுலயுமே நேம் மென்ஷன் ஆகலையே. அதுல ஸ்ரீ நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க தான் சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த முறை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருந்தாங்க. வாட்? அப்போ நான் பார்த்த பெயிண்டிங் கண்டிப்பா அவங்க பண்ணதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது பாத்தீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட், அதுவும் லெஃப்ட் சைடு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஸ்ரீயோட பெயிண்டிங் தானா? ஆமா கார்த்திக், பரவாயில்லையே, கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. என்னப்பா நீங்க நேமே போடலனாலும் கரெக்டா கெஸ் பண்ணிடுவீங்க போலயே. ஓ, அப்ப கரெக்டானா? நான் கூட ஒரு டவுட்டோட தான் பார்த்தேன், பட் சூப்பருங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் போல. எனக்கு அந்த பெயிண்டிங் கண்டிப்பா வேணும். எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? ஆஸ் யூஷுவல் கார்த்திக், அவங்க இவ்வளவுதானு ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சோ யாராச்சும் சேல் பண்ணா அமௌண்ட் கொடுங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸிபிஷனுக்கே டொனேட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆல்வேஸ் ஸ்ரீஸ் லைக் தட் ஒன்லி. நீங்க எவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கீங்க? ஆனா பிரேம், நிஜமா இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. எனக்கே அவங்கள மீட் பண்ணணும்னு தோணிட்டே இருக்கு. அவங்களுக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு, பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. ஷீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கே அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் பிரேம் இருக்கு. பட் என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது இல்லைங்களா? பிகாஸ் ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் அவங்கள நாம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. எனக்கு அந்த பெயிண்டிங்க்கு எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். நீங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, நீங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஐ நோ கார்த்திக், ஷீ சம்திங் டிஃப்ரெண்ட். நாங்க அந்த பெயிண்டிங்க்கு 20,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். பிகாஸ் இந்த முறை நாங்க கொடுத்த கான்செப்ட் அந்த மாதிரி. அதனால அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். ஓ, ஓகே பிரேம், நான் 30,000 கொடுக்கலான்னு இருக்கேன். இஸ் தட் ஓகே? யோர் விஷ் கார்த்திக். பிகாஸ் அந்த ஆர்டிஸ்ட் இவ்வளவுதான் அமௌண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். பட் ஷீ டிடன்ட் ஃபிக்ஸ் எனிதிங். நாங்க அனலைஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதை விட நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு அந்த காசு போயிடும். ஓகே பிரேம், ரியலி ஐம் வெரி ஹாப்பி டுடே. எனக்கு அதை பேக் பண்ணி கொடுத்துருங்க. யா ஷியோர் கார்த்திக். தண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்ப இதை என்ன பண்ணணும்? இங்க இங்க வை. அது குருவி வரும். குருவி தண்ணி சாப்பிட தெரியுமா? இங்க வை. பாரா, குருவிக்கெல்லாம் ஆபிக்குட்டி தண்ணி வைக்கிறாளா? சரி சரி, எங்க வைக்கணும்? இங்க வைக்கணுமா? வைக்கட்டுமா? வச்சாச்சு. சரி, இப்ப நாம உள்ள போலாமா? இரு, குருவி வந்து சாப்பிட்டோம், அப்புறம் போலாம். நாம இங்கே இருந்தா குருவி வந்து தண்ணி குடிக்காதுடா. நாம உள்ள போலாம். அதுக்கு எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப வந்து அது குடிக்கும். சரியா? வாங்க நாம உள்ள போலாம். நான் வரமாட்டேன். போ குருவி, இப்போ வரும். அது வந்து தண்ணி குடிக்கும். அப்பதான் நான் வருவேன். அபிக்குட்டி, என்னடா நீ இவ்ளோ அடம் பிடிக்க கூடாது. நம்ம பக்கத்துல இருந்தா குருவி வராதுடா. வரும். பாட்டி சொன்னாங்க அதுக்கு தாகம் எடுத்தா வந்து தண்ணி சாப்பிடுமா. அதனால அதுக்கு தாகம் எடுக்கும். இப்போ வரும். நீ பாரு.
குருவி குருவி ஹாய் நிஷா குருவி இங்க பாத்தியா தண்ணி சாப்பிடு நான் சொன்னல அது வரும் ஏன்னா நானும் பாட்டியும் தண்ணி கொடுப்போமா அப்போ அது இப்படிதான் வந்து குடிக்கும் அதான் சொன்னேன் பாத்தியா வந்துருச்சு கரெக்ட் தான்டா நீ சொன்ன மாதிரி குருவி வந்து தண்ணி குடிக்குதே சரி சரி அது குடிக்கட்டும் இப்ப நம்ம உள்ள போலாமா போலாம் என் அபிக்குட்டி எப்பவுமே இதே மாதிரி குட் கேர்லா இருப்பதானே ஆமா அபிக்குட்டி எப்பவுமே குட் கேர்ள் தான் ஆமாடா தங்கம் எப்பவுமே நீ குட் கேர்ள் தான் சரி இப்ப நம்ம உள்ள போலாமா போலாம் உங்க பெயிண்டிங்ஸ பாக்குறப்போவே மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுதுங்க என்ன நினைச்சிட்டு நீங்க பெயிண்ட் பண்ணுவீங்கலாம் தெரியல ஆனா உங்க கிரியேட்டிவ் மைண்ட் அல்டிமேட் நிஜமா உங்களை ஒரு டைம் கண்டிப்பா எனக்கு நேர்ல பார்க்கணும்னு ஆசை இருக்கு நேர்ல பார்த்து ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் உங்ககிட்ட நான் வாங்கணும் நீங்க யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியல ஆனா ஒரு பெரிய ஃபேனா உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு மட்டும் எனக்கு ஆசை இருக்குங்க அண்ட் கண்டிப்பா உங்களை நேர்ல பாக்குறப்போ நான் தேங்க் பண்ணணுங்க பிகாஸ் உங்களோட பெயிண்டிங்கை பார்த்தா எனக்கு எவ்வளோ மைண்ட் அப்செட்டா இருந்தாலும் சரி நான் எவ்வளோ டென்ஷனா இருந்தாலும் சரி 2 மினிட்ஸ்ல ரிலாக்ஸ் ஆயிடுவேன் நார்மல் ஸ்டேட்கே வந்துடுவேன் நிஜமா உங்க பெயிண்டிங் ஒரு மேஜிக் தான் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரே உங்க பெயிண்டிங் தான் டேய் இப்பெல்லாம் என்னால கண்டிப்பா வெளியே வர முடியாது இன்னைக்கு சண்டே வேற அம்மா கண்டிப்பா வெளியே விட மாட்டாங்க என்னால வர முடியாதுடா இவன் என்ன சொல்ல சொல்ல கேட்காம கண்டிப்பா வெளியே போய் ஆகணும்னு கூப்பிடுறான் அம்மா கிட்ட இப்ப நான் எப்படி சொல்லி பெர்மிஷன் வாங்குறது ஆபீஸ் போறனாலதான் எதுவுமே கேட்காம அனுப்பி விடுவாங்க சண்டே எல்லாம் கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்களே இப்ப என்ன பண்றது இவன் வேற சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றானே ஐயோ இவ்ளோ மெசேஜ் அனுப்புறானே கெஞ்சிரத பார்த்தா பாவமா இருக்கே என்ன பண்றது சரி அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு சமாளிச்சு கண்டிப்பா வெளியே போலாம் சரிடா வரேன் அடியே பேத்தி ஏ ஸ்ரீநிதி என்ன பாட்டி என்னடி பண்ணிட்டு இருக்கவோ லீவ் நாள் தானே இப்படி ஆம்பளை புள்ள மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காம அடக்க ஒடுக்கமா பொட்ட புள்ள மாதிரி தாவணி பாவாடை எடுத்து போடலாம்ல அங்க பார்த்தல உன் தங்கச்சி எவ்வளவு அழகா லட்சணமா தாவணி பாவாடைய போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கா நீ என்னன்னா ஆம்பளை புள்ள கணக்கா இந்த பேண்ட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா வாடி இருக்கு வீட்டுக்கு யாராச்சும் வந்தா கூட பார்த்தா என்ன நினைப்பாங்கோ கல்யாண வயசுல இருக்க புள்ள போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்து போ ஐயோ இந்த பாட்டி ஆரம்பிச்சிருச்சா இதுக்குதான் எதுக்குடா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு இருக்கு என்னடி முழிச்சுக்கிட்டே இருக்க போய் முதல்ல துணியா மாத்தி எந்திரி ஐயோ என்ன பாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நிம்மதியா வீட்டுல இருக்கேன் அன்னைக்கு கூட ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க இங்க பாரு பாட்டி என் இஷ்டத்துக்கு தான் என்னால ட்ரெஸ் பண்ண முடியும் அவ தாவணி பாவாடை போடுறாங்கிறதுக்காக நான் போட முடியுமா என்ன எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் இதை தான் போட்டுப்பேன் சும்மா அவளையும் என்னையும் இப்படி கம்பேர் பண்ணிட்டே இருக்காத பாட்டி அதெல்லாம் புரியுது மக்கா இருந்தாலும் நினைச்சு பாரு வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க கல்யாண வயசுல இருக்க உனக்கு மாப்பிள்ளை வேற பாத்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு தெரியும் தானே யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன மக்கா நினைப்பாங்க அதான் சொல்றேன் பாட்டி எப்பவும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க ஆனா இந்த ட்ரெஸ் அவுத்து போட்டுருமா பாட்டி நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுல்ல ஐயோ என்ன சட்டமா பாருங்கம்மா ஒரு நாள் தானே வீட்டுல இருக்கேன் பாட்டி என் இஷ்டத்துக்கு இருக்கவே விட மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு ஸ்ரீநிதி என்ன பேச்சுது வயசுல பெரியவங்க பாட்டி அவங்கள மரியாதை கொடுத்து பேசணும் அதை விட்டுட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் பெரியவங்கள மரியாதை கொடுத்து பேசுன்னு என்னதான் பிள்ளையோ நீ அந்த பழக்கம் மட்டும் உனக்கு வரவே வராது எப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா அது எப்படிமா சண்டே ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன் அன்னைக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து நீங்களா பேச வேண்டியது அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வர வேண்டியது நான் பாட்டுக்கு அமைதியா தானே உட்காந்துருக்கேன் நீ மரியாதையோட பாட்டி கிட்ட பேசினா நான் எதுக்கடி உங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன் சரிம்மா இனிமே அப்படி பேச மாட்டேன் பாட்டி மன்னிச்சிருங்க போதுமா அது இதுக்கப்புறம் யாரையாச்சும் மரியாதை குறைவா பேசு அப்புறம் இருக்கு உனக்கு
சரிம்மா, அதான் நான் சொல்லிட்டேன்ல இனிமே பேச மாட்டேன்னு. அம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும். எங்க வெளியே போகணும் உனக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அப்புறம் எங்க போற? மா, லீவு தாம்மா. பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்புக்கு என் ஃப்ரெண்டு வந்திருக்காளாம், கிளம்பி வர சொல்றாமா. பாவம் தனியா வந்திருக்காளாம். அதான் கொஞ்ச நேரம் போய் அவகிட்ட பேசியிருந்துட்டு வந்துடுறேம்மா. என்னது, ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவளை பார்க்க போறியா? ஏண்டி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே வீட்ல இருக்க, அன்னைக்கும் அங்கேயும் இங்கேயும் போகாதன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவளை கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லு. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. ஐயோ, இந்த அம்மாவை வேற எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இவன் வேற ஷாப்பிங் மால்ல இருந்துகிட்டு கிளம்பி வா வான்னு உயிரை வாங்குறான். இப்ப என்ன பண்றது? என்னடி, சொன்னது புரிஞ்சுச்சா இல்லையா? என்னம்மா நீ, அவ கிளம்பி வந்துட்டாலாம், கூப்பிடுறாமா. போகாம இருந்தா நல்லா இருக்குமா? தனியா வேற உட்காந்துட்டு இருக்கா. நீ தானே சொல்லுவ பொட்ட பிள்ளைங்க அங்க இங்கேயும் தனியா போகாதீங்கன்னு. நான் எங்கம்மா தனியாவா போறேன்? அவ தான் கூட இருக்கான்ல. போயிட்டு 1/2 மணி நேரம் தாம்மா, 1 மணி நேரத்துக்குள்ள நான் வீட்டுக்கே வந்துருவேம்மா. 1/2 மணி நேரங்கிற 1 மணி நேரங்கிற எதுவுமே சரியில்லையேடி. மா, 1 மணி நேரத்துல வீட்டுக்கே வந்துருவேம்மா. சும்மா அங்க போக கூடாது இங்க போக கூடாது நொய்யுங்கிறம்மா எப்ப பார்த்தாலும். உங்களுக்கு எங்கடி பெத்தவங்களோட கஷ்டம் என்னன்னு புரிய போகுது? ஊர் உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் தானே, படிச்ச புள்ள தானே. நீங்க வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர வரையும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. வயசு பிள்ளைங்களை வெளியே அனுப்பி அவங்க சேஃபா வீட்டுக்கு வரத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். அம்மா, திரும்பியும் ஆரம்பிச்சிட்டியா? பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் தானம்மா. என்னம்மா நீ, இதுக்கப்புறம் நான் சொன்னா கேட்கவா போற? போ பாரு, சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்ல, சரிம்மா வந்துருவேன், கரெக்டா 1 மணி நேரத்துல வந்துருவேன். என்ன பிள்ளையோ. அப்பா, எப்படியோ அம்மா கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சாச்சு. வரேன்னு இவனுக்கு ஒரு மெசேஜ போடணும் முதல்ல. ஏதாச்சும் உனக்கு வெளியே போகணும்னா கூட இவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்குள்ள போதும்னு இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ண முடியுதா? டேய், என்னடா பேராண்டிங்களா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை போகலன்னு 2 பேரும் வந்து என்ன சுத்தி உட்கார வச்சிருக்கீங்க. போதாததுக்கு இந்த அழகியும் கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன பட்டு பண்றது? ஞாயிற்றுக்கிழமை தான் உன் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதனாலதான். சரிடா, மத்த நாள் கூப்பிட்டா கூட வந்து உட்காராதீங்க. பாட்டி, தாத்தா இங்க. உன் தாத்தா தானே, அவர் எங்கம்மா இங்க இருக்காரு? ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பாரு, உன் அப்பனுங்க 2 பேரும் தான் என்ன கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கானுங்க. பட்டு, நான் அவளுக்கு மாமா. இதுல ரொம்ப முக்கியம்டா, பேச்சுக்கு தான் மாமா, ஆனா செய்யறது ஃபுல்லா அப்பா வேலை தானே பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் மொரன்னு ஒண்ணு இருக்குல்ல பாட்டி. சரிடா, விடுங்கடா, நானும் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அதெல்லாம் முடியாது பட்டு. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் நீ தாத்தா கூட தானே இருக்க. அவர் படுத்து தூங்கட்டும், நீ அப்புறமா தூங்கு. பேர பிள்ளைங்க இருக்காங்களே, கொஞ்ச நேரம் பேர பிள்ளைங்க கூட பேசலான்னு இல்ல. ஆனா அது மட்டும் பட்டு, நீ எப்ப பார்த்தாலும் தாத்தாவை திட்டிக்கிட்டே இருப்பல்ல. காலையில எழுந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, உட்கார வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்லுவ. ஆனா அவரு கொஞ்ச நேரம் கூட இல்லைன்னா கூட. டேய் பேரண்டிங்களா, அதுக்காக என்னடா பண்ண முடியும்? தாத்தாக்கு அப்படி பண்றப்போ நமக்கு கோபம் வரதான் செய்யுது. அதுக்காக அவரை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? அவர் அப்படிதான் எனக்கு தெரியும் தானே. அதானே பார்த்தேன், நீயாவது தாத்தாவை விட்டு கொடுத்துறதாவது. சூப்பர் பட்டு. ஏண்டி அழகி, நேத்தெல்லாம் குருவிக்கு தண்ணி வைக்கிறேன்னு தண்ணிய கொண்டு போய் குருவிக்கு வச்சியே, இன்னைக்கு வச்சியா இல்லையா? வெச்சம் பாட்டி, குருவி தண்ணி சாப்பிச்சு. பரவாயில்லையே. ஆமா, அப்புறம் எங்க அபிக்குட்டி எப்பயுமே குட் கேர்ள் தான். ஆமா தானடா தங்கம்? ஆமா மாமா. வெரி குட். எப்பயுமே பாப்பா இப்படிதான் இருக்கணும், குட் கேர்ளாவே இருக்கணும், சரியா? நீங்க 2 பேர் மட்டும் இருக்கீங்க, கார்த்திக் எங்கடா போனா? அப்புறம் அந்த 2 பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க? அண்ணா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு பாட்டி. அப்புறம் நிஷாவும் இனியாவும் அம்மா வந்து சமையல் கட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரையும் வேலை செய்ய வச்சே ஆகணும்னு கூட்டிட்டு போனாங்க. கிச்சன்ல தான் இருப்பாளுங்க. ஆமா, அப்புறம் பொட்ட பிள்ளைங்கல்ல, எல்லா வேலையும் பார்க்க கத்துக்கணும்ல. சின்ன பிள்ளைங்களா என்ன பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க. இந்த நிஷா கூட எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யறா. இந்த இனியா இருக்காளே, சரியான செல்லம் கொடுக்குறீங்கடா சின்ன பிள்ளைன்னு. இங்க பாரு, இனிமே அவளுக்கு யாராச்சும் செல்லம் கொடுங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். எல்லா வேலையும் கத்துக்கணும்ல. போற இடத்துல அப்புறம் மாமியார் என்ன வளர்த்து வச்சிருக்காங்கன்னு உங்க அம்மாவை தாண்டா எல்லாம் திட்டுவாங்க. எல்லா வேலையும் பொட்ட பிள்ளைங்க செய்ய கத்துக்கணும். அது எப்படி பாத்தி எங்க தங்கச்சியை தப்பு சொல்லுவாங்க? எங்க தங்கச்சிய நல்லா புரிஞ்சுக்கிட்டு தப்பு சொல்லாத குடும்பத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அது எப்படி ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். என் தங்கச்சிய இங்க எப்படி நல்லா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி பாத்துக்கிற ஒரு குடும்பத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான். பேத்தி போற இடத்துலயும் நல்லா தான் இருப்பா. இருந்தாலும் பொட்ட பிள்ளைங்க எல்லா வேலையும் கத்துக்கணும்பா, அதுதான் நல்லது.